எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக வந்து AK64 படத்தை பற்றி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதம் வரும், அப்படி இல்லைனா வந்து நவம்பர் மாதம் வரும்னு. ஆனால் இப்போ வரைக்கும் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு வரவே இல்லை. ஸோ இதன் மூலமாக தெளிவாக தெரியுது, இந்த தடவை கண்டிப்பாக வந்து AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வரப்போகுது. ஆனால் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோ கடைசியில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே சமயம் வந்து தல அஜித் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இவர் சொன்னபடி தான் இப்போ இந்த படத்தோட வேலைகள் தெளிவாக நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட அடுத்த படத்தோட வேலை கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம்தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருக்காரு. பட் ஆனால் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வீடியோ எண்டில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் வந்து இந்த படத்தோட காஸ்டிங் அப்டேட்டை வந்து நான் போன வீடியோவில் தெளிவாக 2 ஆர்டிஸ்டோட நேமை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒருத்தவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா, இன்னொருத்தவங்க நேம் பார்த்தீங்கன்னா மோகன்லால். இந்த 2 ஆர்டிஸ்ட்டும் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்கக்கூடும். எதுக்காண்டி நான் அப்படி சொன்னேன்னா, இந்த படத்தில் எந்த எப்படி சொல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நடித்தாலும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்களோட கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதுவும் இல்லாமல் வந்து தல அஜித்துக்கு பேரா ஸ்ரீலீலா வந்து நடிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா காரணம்னா, பராசக்தி படத்தில் சிவகார்த்திகனுக்கு பேரா வந்து ஸ்ரீலீலா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆக்டர். ஸோ சவுத் இந்தியாவிலே வந்து பிக்கெஸ்ட் ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு பேரா நடிக்க எந்த நடிகை மறுப்பு தெரிவிப்பாங்க? அதுவும் இல்லாமல் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்ரீலீலா வந்து ஒரு ரவுண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்டை வந்து இவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று கண்டிப்பாக AK64 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே சமயம் வந்து ஸ்ரீலீலாட்ட வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார். பட் ஆனால் வந்து எப்போ ஸ்ரீலீலாவை வந்து இந்த படம் சம்பந்தமாக லாக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஐ திங்க் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து காஸ்டிங் அப்டேட் இந்த படம் சம்பந்தமாக ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகலாம். அதே சமயம் வந்து மோகன்லால் கண்டிப்பாக இந்த படத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா வந்து போன வீடியோவில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஏன்னா AK64 படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நாமெல்லாம் யோசிக்காத நடிகர்களை தான் கொண்டு வந்து நடிக்க வைக்க போகிறாரு. அதில் ரொம்ப முக்கியமானவர் மோகன்லால். ஸோ ஆக்சுவலாக வந்து மோகன்லாலை வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்திலே வந்து ட்ரை பண்ணாப்புல. பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்து மோகன்லால்கிட்ட கால் ஷீட்டு இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக மோகன்லாலை வந்து நடிக்க வைக்கணும், அதுக்கான ஏகப்பட்ட வேலைகளை ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்துருக்காப்புல. அதில் ஒரு படி தான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் மோகன்லாலோட டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூலை வந்து இவர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. பட் ஆனால் வந்து மோகன்லால் வந்து இப்போ வரைக்கும் பிஸியாக அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் ரொம்பவே வந்து கவனமாக செயல்பட்டுருக்காரு. ஸோ இவரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட்டாக முடியுதோ ஐ திங்க் வந்து டிசம்பர் எண்டில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜனவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட கால் ஷீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். நியூஸுகள்லாம் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதன்படி பார்க்குறப்ப மோகன்லால் ஸ்ரீலீலா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இன்னும் வந்து கிரீன் சிக்னல் இவங்க 2 பேரும் கொடுக்காத பட்சத்தில் இது பெண்டிங் லிஸ்ட் தான். ஸோ இது வரைக்கும் ரூமராக மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அதே சமயம் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இன்னும் வராதனால. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சில. அடுத்ததாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த படம் சம்பந்தமாக 2 நடிகர்கள்ட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து இந்த 2 ஆர்டிஸ்டில் ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரஜினி சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காங்க, கமல் சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காங்க, விஜய் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காங்க.
ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 நடிகர்களோட படத்துக்கு பிறகு தல அஜித் படத்தில் வில்லனாக இவர் நடித்தா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இந்த ஆர்டிஸ்ட்டுக்காண்டி ஒதுக்கப்பட்ட கேரக்டர் என்னவா இவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிக்க முடியல. பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் இந்த படம் சம்பந்தமான வில்லன் நடிகர் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வேட்டையில் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஈடுபட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து இன்னொரு ஆர்டிஸ்டோட நேம் சொன்னோன்னா நீங்கள் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா தல அஜித்தோட ஆரம்ப கட்ட படம், அதாவது சில்வர் ஜூப்ளி படம், ஸோ தல அஜித்தோட 25வது படம். ஸோ இந்த படத்தோட நேம் வந்து அமர்க்களம். ஸோ இந்த படத்தில் வந்து மகா கணபதினு ஒரு பாட்டு வரும். ஸோ இந்த பாட்டில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து டான்ஸ் ஆடி இருப்பார். அஃப்கோர்ஸ் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, மாஸ்டர் தான், லாரன்ஸ் மாஸ்டர். ஸோ லாரன்ஸ் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அமர்க்களம் படம் இவரோட சினிமா கெரியரை ஓப்பன் பண்ண ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் இவர் ஃப்ரண்ட் ரோலில் திரையில் டான்ஸ் ஆனதுக்கு பிறகு ஏகப்பட்ட படத்தில் இவர் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே சமயம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தன்னை ஒரு டான்ஸ் மாஸ்டராக அறிமுகப்படுத்தினதே வந்து தல அஜித் தான் அப்படிங்கிறதையும் ஏகப்பட்ட பேட்டியில் இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, அமர்க்களம் படம் மட்டும் லாரன்ஸ் மாஸ்டருக்கு கிடைக்காம போணுச்சுன்னா சினிமா கெரியரில் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத இவரால் வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஏகப்பட்ட பேட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அமர்க்களம் படத்தோட வாய்ப்பு வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு கிடைச்சது வந்து தல அஜித்னால தான். ஏன்னா தல அஜித் தான் வந்து லாரன்ஸ் மாஸ்டரே வந்து டான்ஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்நேரம் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏப்பா இவருக்கு தான் டான்ஸே ஆட தெரியாதப்பா, அப்புறம் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏப்பா வரலாறு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்பெல்லாம் வந்து, ஏன்னா ஏகப்பட்ட பேட்டியில் இவர் வந்து அமர்க்களம் படத்தோட அந்த அனுபவத்தை பற்றிலாம் பேசுகிறப்பெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு படத்தில் தல அஜித்து கூட இவர் வந்து ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். அப்படி தான் வந்து எனக்கு அடிக்கடி தோணும், அப்படி தான் உங்களுக்கும் தோணியிருக்கும். ஸோ ஆனால் இந்த தடவை நடந்துடும் போலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காரு. ஆக்சுவலாக வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட கான்டாக்ட் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு எஸ்.ஏ. சூர்யா மூலமாக தான் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிகர்தண்டா படத்தில் எஸ்.ஏ. சூர்யாவும் லாரன்ஸ் மாஸ்டரும் ஒன்றா நடித்ததுனால லாரன்ஸ் மாஸ்டரை ஆதிக் ரவிச்சந்திரன் ஈஸியாக மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எது எப்படியோ லாரன்ஸ் மாஸ்டரையும் விஜய் சேதுபதியும் ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காரு. ஆமாங்க, விஜய் சேதுபதி தான் வந்து ரஜினி சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு, கமல் சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு, விஜய் படத்துலையும் வில்லனாக பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து தல அஜித் படத்தில் இவர் வில்லனாக பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டினு. ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து விஜய் சேதுபதி திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல, திடீர்னு எடுத்த முடிவுன்னு கூட அறிவிச்சிருந்தாரு. என்ன முடிவுனா, இனிமேட்டு எந்த ஒரு படத்துலையுமே நான் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க மாட்டேன், எந்த ஒரு முன்னணி நடிகர்களோட படத்துலையும் நான் வில்லனாக நடிக்க மாட்டேன், நான் இனிமேட்டு நடித்தா ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் செம்மையாக வரவேற்றாங்க. வா சூப்பர் முடிவுப்பா, அதே மாதிரி ஃபோக்கஸ்டடாக அவரோட கெரியரை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியும் கமாண்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்படியாப்பட்ட ஒரு முடிவெடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி வந்து சம்மதிக்க வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் என்னால் வந்து எப்படி வச்சாலும் புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. பட் ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் வந்து லாரன்ஸ் மாஸ்டரையாச்சும் சரி, அப்புறம் வந்து விஜய் சேதுபதியாச்சும் சரி, இவங்க ரெண்டில் யாராச்சும் ஒருத்தவங்களை கண்டிப்பாக வந்து ஓகே பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறது என்னமோ ஒரு ஆள் தான், அந்த ஒரு ஆள் வந்து விஜய் சேதுபதியா லாரன்ஸ் மாஸ்டரா, இதை தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். யார் நடித்தாலும் சரி, இந்த 2 பேரில் யார் நடித்தாலும் கண்டிப்பாக வந்து வெயிட்டாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 2 பேருமே வந்து செம்மையான ஒரு ஆர்டிஸ்ட்,
செம்மையாக நடிப்பாங்க, ஆக்ஷனும் பட்டை கிளப்புவாங்க, டைலாக் டெலிவரியும் பிரித்து மேய்வாங்க, பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து பிரித்து மேய்வாங்க. ஸோ குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட மைண்டில் வந்து இவங்க 2 பேர் இருந்ததுனால இவங்க 2 பேர்ட்டையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு. அதே சமயம் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அலௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக எப்போ வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு. கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. டிசம்பர் மாதம் இந்த வருஷம் எண்டில் இந்த படத்தோட அலௌன்ஸ்மெண்ட் வரும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா தலஜித்தே சொல்லியிருக்காரு, ஜனவரி மாதம் 2026 என்னோட 64வது படத்தோட வேலை ஆரம்பம். அதன்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 2 வாரம் கழிச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் எண்டு வரைக்கும் நாம் எதிர்பார்ப்போம் இந்த படத்தோட அப்டேட் வருதா வரலையான்னு. அப்படி இல்லைனா வந்து ஜனவரி மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.